லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகளுக்கு தேவையான வளங்கள் தமது நிறுவனத்திடம் கிடையாது என அதன் தலைவரும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியுமான டிஜிஎஸ் பாலப்பட்டபெண்டி தெரிவிக்கின்றார். முறையாக சமர்ப்பிக்கப்படும் முறைப்பாடுகள் அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இடம்பெற்ற செவ்வியொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். අපි දැනට ඕපන් දැනට විවෘත කරලා තිබෙනවා. 2015ஆம் ஆண்டு நாம் முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்காக சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம். 63 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் 20 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. சிலர் மின்னஞ்சல் மற்றும் தொலைநகலூடாக முறைப்பாடுகளை பதிவு செய்தோர் குறித்து ஆராயவில்லை. எனினும் அந்த முறைப்பாடுகளின் உண்மைத்தன்மை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து போதிய அளவான விடயங்கள் இருக்கின்றனவா என்பது குறித்தும் ஆராய்வோம். அவ்வாறான முறைப்பாடுகள் உண்மை என்றால் அது குறித்து நடவடிக்கை எடுப்போம். விசாரணைகளை நடாத்த செல்வார்கள். எவராவது ஒருவர் மீது குற்றச்சாட்டொன்றை முன்வைக்கும் போது லஞ்ச ஊழல் அல்லது அவரது சொத்துக்கள் உள்ளடங்கலாக பல விடயங்கள் குறிப்பிடப்பட வேண்டியுள்ளது. போதிய அளவான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் போலியான முறைப்பாடு ஒன்றை விசாரணை செய்யும் போது அந்த குடும்பத்தினர் அனைவரும் வீதிக்கு கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறாயின் அந்த நபர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும்? அது பாவச் செயலாகிவிடும். எமது மக்கள் அவ்வாறான செயற்பாட்டை முன்னெடுக்கும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும். எமக்கு போதிய அளவான நிர்வாக உறுப்பினர்கள் கிடையாது. சுமார் 300 பேர் மாத்திரமே எம்பசம் இருக்கின்றனர். அதேபோன்று சட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு பிரசன்னமாகும் அதேவேளை இங்கும் வரவேண்டியிருக்கும் 16 சட்ட வல்லுநர்கள் இருக்கின்றனர். இதேவேளை எந்த ஒரு நபரினதும் அழுத்தம் தமது நிறுவனத்துக்கு கிடையாது எனவும் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிடுகின்றார். இது முழுமையாக சுதந்திர ஆணைக்குழுவாகும், சுயாதீன ஆணைக்குழுவாகும். சிலரது தலையீடுகள் இருக்கின்றன. அதனை நிறுத்த வேண்டியுள்ளது. எவராவது ஆணைக்குழுவிற்கு அகௌரவம் ஏற்படுத்தும் வகையில் செயற்படுவார்களாயின் 20வது சரத்திற்கு அமைய உயர்நீதிமன்றத்தை நாட முடியும். ஏனெனில் இந்த ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரகாரமே எம்மால் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். அந்த விடயம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறான சந்தர்ப்பத்தில் விசாரணைகளை நடத்த முடியும் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறின்றி எம்மால் செயற்பட முடியாது. யார் அழுத்தங்களை விடுத்தாலும் அழுத்தங்களை விடுக்காவிடினும் அதன் பிரகாரமே செயற்பட வேண்டியுள்ளது.